அவனை கையை காலை கட்டி போட்டு சுட்டு போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு வீரமே இல்லையா? ஒரு என்கவுண்டர்னா அவங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்கணும், உங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்கணும், அவங்ககிட்ட ஆயுதம் இருக்கணும், உங்ககிட்ட ஆயுதம். நீ சுடு, அவன் வெட்டி, உன்னை வெட்டும், நீ அவனை சுடி, அவன் இவனை சுடி. இதுதான் என்கவுண்டர் என்பது. ஆனால் இங்கு நடப்பது திட்டமிட்ட படுகொலைகள். வெள்ளரை எப்படி சுட்டாங்க? எப்படி சுட்டாங்க? கையை கட்டி போட்டு சுட்டுட்டாங்க, அவ்வளவுதான். பங்குமார் எப்படி சுட்டாங்க? கையை கட்டி சுட்டு போட்டு எதுனா ஒரு காட்டு பகுதியில் போகும்போது தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு கதை ஜோடிப்பாங்க பாருங்க. அதுக்கு இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க திரைக்கதை வசனம்லாம் எழுதி அவருக்கு 40க்கும் மேற்பட்ட வழக்கு மக்கள் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு வழக்கு இருக்காங்க, சாவ வேண்டியதுதான் இப்படின்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஒரு ரவுடி என்பவன் அவன் பிறக்கும் போதே ரவுடியா பிறப்பதில்லை, இல்ல வானத்திலிருந்து ரவுடியா குதிக்கிறது இல்லை. சந்தர்ப்ப சூழலில் ஒரு கொலையில் ஈடுபடுகின்றான். கொலையில் ஈடுபட்டு அவன் அந்த கொலையிலிருந்து பெயில்ல வராங்க. பெயில்ல வந்து அவன் பாட்டு வீட்டில் தங்கி இருப்பான். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த லிமிட் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, அவனை அங்க தங்க விடாது, விரட்டுன்னு. அவன் என்ன பண்ணுவான், வேற வழி இல்லை, அவன் போய் அடைக்கலத்துக்கு இன்னொருத்துக்கு போவான். சரி, தனியா போக முடியுமா? முடியாது. தனியா போனோம்னா ஏன்னா அவன் கொலை பண்ணியிருக்கான், அவனை வந்து கொண்டுடுவான்றதுக்கு ஒரு 10 பேர் கூட வச்சுக்குவான். அந்த 10 பேர் கூட இருக்காங்கன்றதுக்காக அவனுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அடைக்கலம் கொடுப்பதற்காக என்ன பண்றான் அவன், அங்க சில பல வேலைகள் அரசியல்வாதி கொடுக்குறாங்க. அப்படியே ஒண்ணு நடந்து கடைசி அவனை பெரிய A+B+ என்னென்னோ பிளஸ் ரவுடியா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரிங்க. ஆனா அந்த குற்றம், ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு அவன் ஜாமீனில் வெளிவந்த பிறகு அரசும் காவல்துறையும் சரியான முறையில் அவனை அணுகி இருந்தாங்க. முன்னாள் IPS அதிகாரி திலகவதி வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அப்போ இந்த போலி மோதல் என்கவுண்டரை பற்றி நெறியாளர் கேட்கும்போது அவங்க அழகாக சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஏதோ பெரிய வீரனெல்லாம் இல்லைங்க, எல்லாம் கோலை பசங்க தான். எப்படி ஒரு கொலை செஞ்சுட்டு அடுத்தது கொலை பண்ணணும்னு எப்படி அவனுக்கு ஆர்வமாக தூண்டிகிட்டே இருக்கும், அதேமாரி ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணிட்டான்னா அவனுக்கு மனசு வந்து அடுத்தவனை போடணும்னு துடிக்கும். அதை இந்த அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த போலி மோதல்கள் நடந்தது 100க்கு 100% உண்மை என்பதற்கு ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருச்சின்னு சொன்னாவே நம்ம அமைச்சர் KN நேரு தான். அங்கே வந்து இப்போ இல்லை, அதாவது கலைஞருடைய ஆட்சி அப்போ வந்து KN நேரு அவருடைய தம்பி ராமஜெயம் அங்கே வந்து ஒரு கோடிக்கு மேலே நிலம் வாங்கினாலும் சரி விற்கணும்னாலும் சரி அவங்கள கேட்காம யாரும் வாங்கவும் முடியாது, யாரும் விற்க முடியாது. அதேமாரி அந்த திருச்சியில் ஒரு பிரபலமான ரவுடின்னு முட்டரவின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார். அவர் முட்டரவியும் வேற கட்சிக்காரர் இல்லை, அவரும் திமுகவை சேர்ந்த திருவாரூர் மாவட்ட பூண்டி கலைச்செல்வனுடைய நெருங்கிய உறவினராக இருக்கிறார். அப்போ 2 பேரும் திமுக தான். அப்போ அந்த ஒரு நில பிரச்சனையில் ஒரு மோதல் அவங்களுக்குள்ள வருது. உடனே அது சம்பந்தமாக அன்றைய முதல்வர் கலைஞர்கிட்ட போகுது செய்தி. அப்போது இப்போவுமே திமுக ஆட்சியில் காவல்துறையில் யாராவது ஒரு ஆளை தங்களுக்கு சாதகமாக வச்சுக்குவாங்க. இப்போது நம்ம ADGP சார் வச்சுருக்காங்க கமிஷனராக. அதேமாரி அன்னைக்கு வந்து ஜாஃபர் சேட்டை வந்து தங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்தாங்க. அப்போ ஜாஃபர் சேட்டை கிட்ட அந்த தகவல் போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த திருச்சியில் வந்து தங்கியிருந்த முட்டரவியை பிடிக்க போனோம். அவர்கிட்ட ஆயுதம் இருந்தது, அந்த ஆயுதத்தை கொண்டு என்னை தாக்கினார், அதனால் நான் சுட்டேன், அவர் செத்துட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த என்கவுண்டர். உடனே பூண்டி கலைச்செல்வம் கொதித்துட்டார். நானும் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கேன், நம்ம கட்சிக்கு வளர்ச்சிக்கு பாடுபட்ட தம்பியே நம்ம கட்சியில் கொண்டுட்டீங்களே, இது நியாயமானு சொல்லி கலைஞர்கிட்ட சண்டை போட்டாங்க. அப்போ கலைஞர் ஐயோ விடியா நடந்து போச்சு, அது ஏதோ ராமஜெயங்கிட்ட வந்து சண்டை போட்டானா கொண்டுடுவேன்னு சொன்னாராம், அதுக்காக போட்டது, இது முழுக்க அரசியல் பழிவாங்கல் படுகொலை தானே இது அப்படி. நீ ஏன் குதிக்கிற? இல்லை எனக்கு எதிரி இருக்கான், உனக்கு யாரையா இருக்கான், எனக்கு தான் வந்து மணல்மேடு சங்கர் இருக்கா. அப்போ டெல்டா கிங்குன்னு சொல்லக்கூடிய மணல்மேடு சங்கர். அப்போ அதே ஜாஃபர் கிட்ட அந்த இது ஒப்படைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, அடுத்த இது பாருங்க, எல்லாமே ஒரு 3 மாதத்துக்குள்ள இந்த 2 படுகொலைகள் நடத்தி முடிச்சு இருக்கிறார் திமுக. 2 படுகொலைகள். அவருக்கு என்ன மணல்மேடு, அதாவது முட்டரவியை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது தனக்கு தான் சொல்லி அவங்களுடைய தாயார் நம்ம ஹைகோர்ட்லேயும் சரி சுப்ரீம் கோர்ட்லையும் சரி என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு பல மனு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்நிலையில் தான் அவருக்கு தஞ்சாவூரில் நீதிமன்றத்தை கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க 5 மணிக்கு. அப்போது அந்த நீதிமன்றத்தில் கூட என்னை என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மேஜிஸ்ட்ரேட் குறிப்பு எழுதுறாரு, ஒரு 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் என்னை இவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் மென்ஷன் ஆகுது, பத்திரிகைகளெல்லாம் ஊடகங்களெல்லாம் செய்தி வருது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வரும்போது
வாகனம் வந்தது, வேகமாக வந்தது, மரத்து மேலே மோதிச்சு கவுந்துச்சு. ஒரு இன்ஸ்பெக்டருடைய துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரரை பார்த்து சுட்டார். அதனால இன்னொரு இன்ஸ்பெக்டர் சுதாரிச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியால் சுட்டார். அவர் மட்டும்தான் செத்தார், மற்றவங்க யாரும் சாகலை, மற்றவங்க யாருக்கும் அடி இல்லை. புதுக்கோட்டை. அப்போ இது முழுக்க முழுக்க இந்த 2 என்கவுண்டர், இது என்கவுண்டர்னு சொல்லக்கூடாது, என்னை பொறுத்தவரை காவல்துறை நடத்திய மிகப்பெரிய படுகொலை. அதுவும் அரச பயங்கரவாதம் என்றே சொல்லுவேன். அதுவும் திமுக, அன்றைய திமுக இந்த விஷயத்துக்கு இப்போ இவ்வளோ நீதிமன்றத்தை முன்னாடியே என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு இவ்வளோ வழக்கு போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், தலைவர்கள்கிட்ட, அப்புறம் அந்த மாவட்ட நீதிபதி கிட்ட இவ்வளோ புகார்கள் போயிருந்த போது அந்த என்கவுண்டருக்கு பிறகு முறையான ஒரு விசாரணை நடத்தி தண்டிச்சு இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த போலி என்கவுண்டர்கள் தொடராது. இது திமுக ஆட்சியில் நடந்தது. திமுக ஆட்சியை மற்றவிட நீங்க குறை சொல்றீங்களா? மற்ற ஆட்சிகளே, மற்ற ஆட்சிகளும் அது போன்று நடந்தது. இப்போ ஜான்சன் சொன்னாரு, வீரமணியை எப்படி சுட்டு கொண்டாங்க? வீரமணி 10-100 பேர் கூட இருக்கும்போது கத்தி, அருவாள், துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கும் போது இவங்க போய் சண்டை போட்டு சுட்டாங்க? இல்லை, ஸ்டேஷனுக்கு வாங்க போறாங்க. எப்பவுமே ரவுடி பசங்கிட்ட ஒரு பழக்கம், வாயா அப்படி ஸ்டேஷனுக்கு சொன்னா அண்ணன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்காந்துக்குவானுங்க. அவனை கையை காலை கட்டி போட்டு சுட்டு போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு வீரமே இல்லையா? ஒரு என்கவுண்டர்னா அவங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்கணும், உங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்கணும், அவங்ககிட்ட ஆயுதம் இருக்கணும், உங்ககிட்ட ஆயுதம். நீ சுடு, அவன் வெட்டி, உன்னை வெட்டும், நீ அவனை சுடி, அவன் இவனை சுடி. இதுதான் என்கவுண்டர் என்பது. ஆனால் இங்கு நடப்பது திட்டமிட்ட படுகொலைகள். வெள்ளரை எப்படி சுட்டாங்க? எப்படி சுட்டாங்க? கையை கட்டி போட்டு சுட்டுட்டாங்க, அவ்வளவுதான். பங்குமார் எப்படி சுட்டாங்க? கையை கட்டி சுட்டு போட்டு எதுனா ஒரு காட்டு பகுதியில் போகும்போது தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு கதை ஜோடிப்பாங்க பாருங்க. அதுக்கு இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க திரைக்கதை வசனம்லாம் எழுதி அவருக்கு 40க்கும் மேற்பட்ட வழக்கு மக்கள் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு வழக்கு இருக்காங்க, சாவ வேண்டியதுதான் இப்படின்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஒரு ரவுடி என்பவன் அவன் பிறக்கும் போதே ரவுடியா பிறப்பதில்லை, இல்ல வானத்திலிருந்து ரவுடியா குதிக்கிறது இல்லை. சந்தர்ப்ப சூழலில் ஒரு கொலையில் ஈடுபடுகின்றான். கொலையில் ஈடுபட்டு அவன் அந்த கொலையிலிருந்து பெயிலில் வராங்க. பெயிலில் அவன் பாட்டு வீட்டில் தங்கி இருப்பான். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த லிமிட் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, அவனை அங்க தங்க விடாது, விரட்டுன்னு. அவன் என்ன பண்ணுவான்? வேற வழி இல்லை, அவன் போய் அடைக்கலத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போவான். சரி, தனியா போக முடியுமா? முடியாது. தனியா போனோம்னா ஏன்னா அவன் கொலை பண்ணியிருக்கான், அவனை கொண்டுடுவான்றதுக்கு ஒரு 10 பேர் கூட வச்சுக்குவான். அந்த 10 பேர் கூட இருக்காங்கன்றதுக்காக அவனுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அடைக்கலம் கொடுப்பதற்காக என்ன பண்றான் அவன்? அங்க சில பல வேலைகள் அரசியல்வாதி கொடுக்குறாங்க. அப்படியே ஒண்ணு நடந்து கடைசி அவனை பெரிய A+B+ என்னென்னோ பிளஸ் ரவுடியா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரிங்க. ஆனா அந்த குற்றம், ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு அவன் ஜாமீனில் வெளிவந்த பிறகு அரசும் காவல்துறையும் சரியான முறையில் அவனை அணுகி இருந்தானா நிச்சயம் அவன் மேற்கொண்டு எந்த குற்றத்திலுமே ஈடுபட பண்றான். ஏன்னா எல்லா நபர்களும் பாருங்க, முட்டரையும் அப்படிதான். ஒரு கபடி பிளேயரா இருக்கப்பல, கபடி பிளேயரா இருந்துட்டு என்ன பண்றாப்புல, அவரு ஒரு சண்டையில ஒரு செத்துறான், அந்த கொலை கேஸ்ல வெளியே வராப்புல, அதுக்கப்புறம் தங்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்காப்புல, தங்குற இடத்துலலாம் கொலை. அதுதான் ரவுடி. அப்புறம் நம்ம மணல்மேடு சங்கர் எடுத்துங்க, ஒரு சமூகத்தினுடைய விலைகளுக்காக போராடக்கூடிய ஒரு நபரா இருக்காப்புல, ஒரு கொலை வழக்கு, அதன் பிறகு மேற்கொண்டு கொலை வழக்கு, மிகப்பெரிய ரவுடி, அதன் பிறகு என்கவுண்டர். அப்போ இந்த ஒரு ரவுடியை உருவாக்குவது காவல்துறையும் அரசியல்வாதிகளும் இந்த அரசுகள் தான் தவிர வேற யாரும் இல்லை. இவர்களே உருவாக்கி விட்டு இவர்களே மக்கள் முன்னாடி என்ன பண்றாங்க, அவனை போட்டு தள்ளிட்டு பாருங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை, அந்த படுகொலை என்பது ஒரு கொடூரமானது. அந்த படுகொலை செய்தவர்களை அதாவது கடுமையான தண்டனை தண்டிக்கணும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துட்டு அவங்க செய்யக்கூடிய அநியாயங்களை நம்ம ஏத்துக்க முடியாது. அதுவும் விசாரணை நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்கில் விசாரணை இன்னும் முழுமை பெறல. இப்போ நேற்று கூட 2 பேரை 3 பேரை கைது பண்றாங்கன்றாங்க. அப்போ விசாரணை நிலுவையில் இருக்கும் போது இவங்க அந்த கொலையில் பயன்படுத்திய ஆயுதங்கள் மறைச்சு வச்சிருந்தாங்க, அதை எடுக்க போகணும். எப்படா? காலைல விடிகாலை 4 மணிக்கு. ஏன் 4 மணிக்கு போகணும்? பகல்ல. சரி, பகல்ல போனா ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் தான் வருவாங்க, அரசியல் ரீதியாக சட்டம் ஒழுங்கு சரி லாஜிக்கா ஏத்துக்கிறோம். விடிகால போனீங்க, ஒரு குற்றவாளி பதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க சொல்லுவீங்க? அவன் சொன்ன இடத்த விரல் மட்டும் தான் காட்டுவான், நீங்க தான் போய் அந்த ஆயுதங்களே பறிமுதல் பண்ணு. இதுதான் முறை, காவல்துறையுடைய அது ஒரு ஃபார்மாலிட்டி, அவங்க தான் பண்ணுவாங்க. குற்றவாளியை வாகனத்தில் இருந்து கூட இறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆயுதங்களை அவன் எடுத்து உடனே காவல்துறையை தாக்க முயற்சித்தாவும் நீங்க நாங்கள் சுட்டுட்டோம் சொல்லும் போது இது முழுக்க ஆம்ஸ்டாங் வழக்கை திசை திருப்புவதற்காகவோ ஏதோ ஒரு ஆளுமையை மறைப்பதற்காகத்தான் இந்த படுகொலை நடந்திருக்கு. நம்முடைய வழக்கில் புகழேந்தி செய்யும்போது சொன்னாரு, ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடி பல கோடி ரூபாய் காவல்துறை வாங்கி இருக்குன்னு சொல்லி. அது போன்ற இன்னைக்கு திருவேங்கடம் என்ற நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டு இருக்கின்றார் என்றால் இதுக்கு பின்னாடி எத்தனை கோடிகள் கைமாறி இருக்கின்றது தெரியல.
ஏனென்றால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மிகப்பெரிய விடியலாக ஒரு ஆளுமையாக திறந்த ஒரு ஆம்ஸ்டாங் படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அவசரமாக நீங்க போய் என்கவுண்டர் ஒருத்தனை பண்றீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு சதி இருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. இதில் ஒரு சதி இருக்கின்றது. இப்ப அதை தொடர்ந்து என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் என்கவுண்டர் பயம். இப்ப சங்கர் சுப்பையா சொல்லும்போது சொல்ற இன்னும் இந்த என்கவுண்டர் தொடரும். ஆமா, ஜெயிலில் இருக்கக்கூடிய நபர்களை நீதிமன்றம் கொண்டு வந்து என்கவுண்டர் போடுறதுக்கு கூட தமிழக அரசு தயாராக இருப்பதாக தகவல் வருகிறது. இதெல்லாம் அநியாயத்தின் உச்சம். ஆட்சிகள் நிலையானதல்ல, ஆட்சிகள் நிலையானதல்ல. நாளைக்கு ஆட்சிகள் மாறும்போது உங்களுக்கும் அது போன்ற ஒரு நிலை வரும் என்பதை கண்டிப்பதற்காக, அதுவும் இந்த நேரத்தில் ரொம்ப தைரியமா நம்ம புகழேந்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவருக்கு நன்றி கூறினாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன்.